ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆச்சு ஜூஸ் கைசானில் எபிசோட் 44 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போச்சு. இதுக்கு மேல இந்த ஷர்ட் போட்ட மாதிரி தான். இது வேற கோஜூஸா இருந்தாச்சே. அவரோட ஷர்ட்டா? அழகான இந்த புது சட்டைய நம்ம பொறுப்புல விட்ட இஜிஜி ஒரு பக்கம், அவரா கொடுத்தாரு. நான் இன்னொரு பக்கம். இதுல யார் தப்பா அதிகம்? அழுத்தித்தோட நல்லா தேய்ச்சத்தோட நல்லா தேய். இது கேக்குதே ஃபுல்லாயிடும். பாக்க இது மாரிமெக்கோ மாதிரி தான் இருக்கு. பார்த்தெல்லாம் சொல்லிட முடியாது. எனக்கு தெரியும், இது சீப்பா தான் தெரியுது. ஃபுஷிக்ரோ, என்ன பிராண்ட்னு பார்த்து சொல்லு. என்னடா அது? இது டாக்ஸ் போகுதுனே. டாக்ஸ் சேர்க்காம அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஷர்ட்டோட விலை எவ்வளோவா? வேற வழியே இல்ல. என்கிட்ட 90,000 இருக்கு. நீங்க 80,000 எடுத்து வைங்க. குட் மார்னிங். என் சட்டை உங்ககிட்ட இருக்குன்னு இஜிஜி சொன்னா. ஆமா, எங்கடா போய் வச்சுன்னுக்கிறேன்? இப்படி இருந்த டீம் இன்னைக்கு அது காப்பாத்துற பவர் இருந்தா நல்லா இருக்கும். அப்படி யாரும் இல்லையே. இதெல்லாம் நகாமி வெறுத்தாரு. இதெல்லாம் அடிச்சு உடடாது. நிலைமையை நினைச்சு எனக்கே பெருமையா இருக்கு. நான் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த ஒரு சாமங்கா. ஏன்னா அப்படி நின்றுட்டேன். நான் அப்படியே எமோஷனல்ல இருக்கேன். இது அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரிய சக்திகளை நீ நினைச்ச அளவுக்கு நடக்க நான் வெறி ஆகிட்டு இருக்கேன். நல்லா சண்டை நீ ஆரம்பிக்கிறதுக்கு emotion ல வெளிய வாடா. நீ யோசிச்சதானே? அப்படி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய போர். சின்ன சண்டை தப்பு பண்ணாத சரி சுகுணா ஒண்ணுமே பண்ணல. நம்மளுடைய யாரோட என்ன சரிங்கிற போர். நம்ம எண்ணங்களுக்காக நாமளே போராடலன்னா எப்படி? ஐயோ சாகணும்னு முடிவு பண்ணிட்டானே அவன். அவன் கொலவரிடம் கொல்லம் தானே துடியா துடிக்கிறான். நீயும் நானும் டயர்ட் ஆயிட்டான். கை விட்டுலாம்னு முடிவு பண்ணிட்ட மாதிரியே. சுகுணா விடாது. எப்படி ஒரு நொடி கூட யோசிக்காம நான் மத்தவங்களை கொல்றேனோ, அவ்வளோ வழிதான் பார்த்துட்டேன். நீ ஒரு நொடி கூட யோசிக்காம மத்தவங்களை காப்பாத்துற. உள்ளுணர்வு சொல்றத கேட்டு அவளான்னு முடிவு பண்ணிட்டான் போல. கண்ணியமா இருக்கிறத பத்தி எல்லாம் வெட்டி பேச்சு பேசாத. எனக்கு இப்ப இருந்த அடுத்த 100 வருஷத்துல நம்மள யாரு உயிரோட இருப்பாங்கங்கிற பார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உண்மை உனக்கு இன்னும் கூட புரியலன்னா என்னால எப்படி உன்னை தோக்கடிக்க முடியும்? ஏய் யூஜி இட்டாதோரி, நீ இதுவரை எத்தனை சாபங்களை அழிச்சேன்னு கணக்கு தெரியுமா? தெரியாது இல்ல? எனக்கும் தெரியாது. நீ ஆச்சும் கொஞ்சம் வருத்தப்படுவ. ஆனா நான் மனுஷங்களை கொண்டு வருத்தப்பட்டதில்லை. காலப்போக்குல நான் உன்னையும் மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். சுகுணாவா? இந்தியாவோட கியான் டோடோ. மடாலயத்துல மணி ஒலிக்கும் போது எங்கடா போயிருந்த எவ்வளவு நேரம்? நிரந்தரம் இல்லைன்னு புரியுது. நான் கூட சுகுணாதான் கிளாப் பண்ணி சொல்லி பூக்கள் பூத்து அது மங்கும் போது வாழ்க்கை நான் ஏற்றத்தாழ்வு இருக்கும் அது வா, புரியல. நண்பனுக்கு ஒன்னா கரெக்டா வந்துடுறான்டா. ஒண்ணு
வாடா இவங்கிட்ட மோதுரா பாருங்க. இதுல விதி விலக்குனா அது நாம மட்டும்தான். இவன் மனசு விட்டுட்டான். இந்த மக்கள்லாம் உயிரோட தான் இருக்காங்களா? சுகுருகெத்தோ அந்த பிரிசம் ரெல்மை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓ இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போவோம். இனி சத்ரு கோச்சவை காப்பாத்துறது நம்மளோட குறிக்கோள் இல்ல. இது வேற தேடணும்னா எங்க போனாலும் நமக்காக போராட நம்ம நண்பர்களை காப்பாத்தி எதிரிகளை அழிக்கணும். இனி இதுதான் நம்மளோட குறிக்கோள். தூக்க முடியாம இருந்துச்சு, அதுக்காக தூக்கிட்டு வா போயிட்டு இருக்காங்க. போவோம். ஏன்னா என்னோட பிரதர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். கூட பிறந்தவங்க இல்லைன்னு நினைச்சேன். இப்போ பிரதர் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு. என்ன நடந்துச்சு இப்போ? நான் கருத்து விட்டு சரியா போயிடும். கண்ணிமிக்க ஓவரா நேரத்துல பண்றான். இடம் மாறி இருக்கான். அப்படின்னா அனாமியோட சண்டை போட்டது இவன் தானா? தோதோ அந்த பொண்ணுக்கு என்னால முடிஞ்சதை பண்ண. ஆனா அவ இறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவ பிழைக்கலன்னா என்ன எதுவும் கேட்காதீங்க. வெட்டி பேச்சு போதும். முதல்ல என் பிரதரை பாரு. எழுந்துருங்க பிரதர். என்ன நம்ம போர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவனால முடியுமா? இருக்கான். என்னால சண்டை போட முடியாது. கோகி சகி மட்டும் நம்ம இறக்கல. நானாமி இறந்துட்டாரு. சுக்குனாவும் நிறைய பேரை கொன்னுட்டான். அதான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா அதை கூட பண்ண முடியாத கொலைகாரன் ஆயிட்டேன். இத்தனை நாளா இதை நம்பிக்கிட்டு நீ இருந்தா அது காரணம் நீ இல்லடா. அது எல்லாம் வெறும் சாக்கு போக்கு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எனக்கு மன்னிப்பே கிடையாது. நனாமி உன்கிட்ட தானே நம்பி விட்டு போனாரு. கிடையாது. அது அந்த அவளை காப்பாற்ற முடியலன்ட்டு அதை நினைச்சுன்னு இருந்தா இன்னும் நிறைய பேர் சாவாங்கடா. நிறைய பேர் உயிர் விட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுவாங்க. சத்தமா பேசு, கேட்கல. இவன் ஒருத்தன் கை வச்சிருவேன் நீ அவனை தாண்டி. வரட்டுறான். போடா அந்த பக்கம். கடுப்பேத்திட்டு பயங்கர கடுப்பா. என்ன நடக்குதுன்னே உனக்கு புரியாது. அட்டகாசம். என்ன பண்றான்னு தெரிஞ்சாலும் ஒரே குழப்பமா இருக்குது. சாவு குழந்தை. உன்ன மாதிரி ஒரு சிறந்த ஆள எப்பவும் மனசு உடைஞ்சு போக கூடாது. ஏன்னா நம்ம ஜுஜுட்சு மந்திரவாதிங்க. நீ, நான், குகிசகி, மிஸ்டர் நனாமி, நம்ம கூட வேலை செய்யற எல்லாருமே ஜுஜுட்சு மந்திரவாதிங்க தான். அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் வீர மரணம் அடைஞ்ச போராளிங்களுக்கு என்னைக்கும் தோல்வியே இருக்காது. செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறது நம்மளோட வேலை இல்ல. ஜுஜுட்சு மந்திரவாதி ஆகணும்னு நம்ம முடிவு பண்ண நாள்ல இருந்து இதுக்கெல்லாம் நம்ம கர்மா தான் காரணம்னு சொல்லி தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை அதுக்கு உடன்படாது. இறந்தவங்க இறந்ததுக்கான அர்த்தத்தை தேடுனா வாழ்க்கையே அர்த்தமற்றதா ஆயிடும். அவங்க நினைவுகளும் நம்ம மனசை விட்டு மறைஞ்சு போயிடும். இது எல்லாம் இருக்கட்டும். அவங்க உங்களை நம்பி என்ன ஒப்படைச்சாங்க? நனாமி என்ன சொன்னார் கடைசி வார்த்தை? அதுக்கு உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பதில் கிடைக்கிற வரைக்கும் நீங்க முன்னேறத நிறுத்தக்கூடாது. ஜுஜுட்சு மந்திரவாதிகளான நமக்கு கிடைக்கிற பெரிய தண்டனையே அதுதான். ஆனா அதை கடந்து வரணும். இதை தாண்டி நான் பிரதர் கிட்ட சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை. இதென்ன சொல்லவும் முடியாது இவ்வளவு விளக்கமா. ஓடுவெல்லாம் ஃபுல் என்கரேஜ். ஓ டெக்னிக் உங்க மேல செயல்படுத்திருக்கேன். மெடிக்கல் நிஞ்சாவும் இருக்காங்களா? கேட்டுக்கோங்க. நிஞ்சான்ற டெக்னிக் எங்க அங்கேயே போகுது. குணமாயிடுச்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு ரத்தம் கசியாது. உங்க வலியையும் கொஞ்சம் குறைக்கும். இது வரைக்கும் நீங்க வாங்கின அடிக்குதான் அது வேலை செய்யும். இதுக்கப்புறம் அடி வாங்கும் போது இல்ல காயப்படும் போது நீங்க நினைக்கிற மாதிரி என் டெக்னிக் உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவாது. தோதோட பிரதர் பாக்குறதுக்கு அவரை மாதிரி இல்லையே. ட்ரீட்மெண்ட்டை தான் அங்க இருக்கிற அந்த பொண்ணுக்கும் கொடுத்துருக்கேன். உனக்கும் கொடுத்துருக்கியா? வரும்போதே பல்ஸ் எதையும் பார்க்க முடியல. ஆனா ரொம்ப நேரம் ஆகலன்னு நம்புறேன். அப்படின்னா அவ பிழைக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஓ சூப்பர். அதனால நான் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். இப்ப ஃபைட் போடுவான். பிழைக்க இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன்.
இருந்தாலும் ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதீங்க என்ன? டேய் காப்பாத்துறா. அவ்வளோ நல்லா பண்றா. ஏப்பா குடிமை அதெல்லாம் நல்லா இருக்கும். பேசி முடிச்சிட்டீங்களா? மெடிக்கல் ஃபீல்டும் இருக்கு. சந்தோஷம். வாடா இவங்கிட்ட மோதுற. ஓடு. நம்மதான் சைக்கோவான்னு தெரியல. ஒரு தடி வாங்கத்தை வச்சு சுடிக்கிறோம். ஆனா பண்ற வேலை அப்படி அவன். அந்த கிளாப்பை வெறுத்துங்க அழுணும்டா. டென்ஷன் ஆகணும் அவன் கிளாப் பண்றத பார்த்து. குழந்தை எடுத்துருவான். ஓடு. என்ன தொடு. எவ்வளவு முயற்சி பண்ணியே தொட முடியலையா? திறமசாலிதான். என்னால என்ன ஆட்டம் ஆடினா உடஞ்சி போன கிட்டாட்டோ நீங்க கிட்ட வராம தடுக்கலாம். பாராட்டு வாங்கலாம் தேவையில்ல. சண்டை போடுறா. தப்பிச்சுட்டானா? அப்போ வா, இடம் மாறு. ஆனா இந்த வாட்டி அதுக்கு தயாரா இருக்கண்டா. கண்டிப்பா இந்த முறை அடி விழும். இன்னொரு தடவை அதை பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்பதான் ஆன்மாவோட சக்தியை என்னால உணர முடியும். வந்துட்டான் எவனோ. மன்னிச்சிருங்க நானாமி. உடைஞ்சு போனதாலதான் இப்படி முடிவெடுத்தேன். நான் செஞ்ச தப்ப காரணம் காட்டி ஓடி ஒளிஞ்சுக்கலாம். அப்பா இனி எல்லாம் நீதான் பாத்துக்கலாம். இந்த டாக்டிவ் ஆனாலே வேற லெவல். ஓடு. நிச்சயமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். டெட் பாடியே ஆளடா மவனே. வாய் தான். வா. இந்நேரம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருக்கும். அதனால நீ ஷிபியாவுக்கு போறதுல அர்த்தமே இல்லை. திரும்பி போயிடு. நீ வா, சொன்னா கேளு. இங்கேயும் பேசிட்டு தான் இருக்கான். ஏன் தோதோவும் நீதாவும் மட்டும் போகணும்? ஷிபுயாக்கே போனாலும் தோதோ சாவறதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. தோதோ இருக்கிறதுனாலதான் நீதாவையும் கூட அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவனோட டெக்னிக்கை வச்சு கண்டிப்பா. அப்ப நான் என்ன? நீ எவ்வளோ பவர் இல்லை. நான் என்னன்னு கேட்டேன். நான் வெறும் யூஸ்லெஸ்ஸா? அவனுக்கு மகா சைக்கோவாங்கிறானுங்களே. பிரச்சனை நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாயிடுச்சு. போகாதது நீ மட்டும் இல்ல, மாயி, காமோ, நிஷிமியா, உத்தாயிமேவும் போல. 31ஆம் தேதி நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு தான் உங்க எல்லாரையும் கியாட்டோவுக்கு அனுப்பி வச்சேன். ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் நீ எங்ககிட்ட சொல்லல? நீ எங்க கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கலாமே. நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்ன? அதெல்லாம் தப்பு பண்ணிட்டான். இல்ல நான் தான் பலவீனமானவளா? அப்படி இல்ல, நான் தான் இங்க பலவீனமானவன். அதனாலதான் நான் தப்பான வழியை தேர்ந்தெடுத்தேன். அப்படி இருந்ததால நான் செய்யறது தப்புன்னு கூட என்னால உணர முடியல. அவசரப்பட்டான். நான் உண்மையா காதலிச்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தா போதும், இந்த உலகத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் இருந்தேன். சுயநலம். அந்த பொண்ணை நான் வேணாம்னு நினைச்சாலும் அவளுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருப்பேன். இவளுக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கே. அப்பயே சொல்லியிருந்திருந்தா அவன் இந்த முடிவுக்கே போயிருக்க மாட்டான். டைம் முடிஞ்சது. மீவா, நான் கிளம்புறேன்.
அவ்வளோதானா? ரொம்ப நன்றி. இல்ல என்ன விட்டு போகாத. நீ வா, மெகா மாறு. நீ வா. சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணு. ரெண்டு அது பேருமே எப்படின்னு சொல்லுங்க. தெரியல, ஆனா நீ சந்தோஷமா இருந்தா ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. நான் ஷேர் என் பண்ணலாம். குறிக்கோளை சாதிச்சிட்டேன்னு தான் அர்த்தம். மெகா மாறு. அவன் கடைசியில் இப்போ சொட்டு வச்சு கூட ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கான். இங்கே தான் இருக்கீங்களா எல்லாரும்? மேடம் மேக்கா மாறு பண்ணதுக்கெல்லாம் ஏதோ ஆகாது. அவன் தான் ஏற்கனவே இறந்துட்டானே. நம்மள பத்தி அவன் இந்த அளவுக்கு குறைச்சு மதிப்பிட்டிருக்கானே. ஆமா, இந்த தோது மட்டும் சாக மாட்டான்னு சொன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நாமெல்லாம் செத்துருவோம்னா ஆமாம். என் ஜூனியரை அழ வைக்கிற எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். அங்கே நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓடு. உயிரில்லா பொருட்கள் கூட இடமாற முடியுதா? இப்படியே ஆச்சரியப்பட்டுட்டே இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு சஸ்பென்ஸ் தான் வாடி. இன்னும் தோட ஃபுல் பவர் எடுக்கல. பிரிஞ்சுட்டானா? நீ 2 ஆனாவா 4 ஆனாவா வேலைக்கு ஆகாது. கண்ணாமூச்சி வரோம். வெறியாவிட என்ன தம்பி? அந்த குடுமி போட்ட கொரிலா இன்னமும் முழு சக்தியோட தான் இருக்கான். இப்ப நான் இருக்கிற நிலைமையில அவனை அழிக்க முடியுமா? இட்டாதோரியோட ஆன்மா சக்தி மொத்தமும் குறைஞ்சி இப்ப 10% தான் இருக்கு. என் ஆன்மா சக்தி குறைஞ்சி 40% இருக்கு. என் டோடு அங்க 100% இருப்பாங்க. இட்டாதோரியோட பிளாக் பிளாஷையும் வாங்கினதுனால நான் என் சக்தி இழந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது அந்த பொண்ணு தான். அவளை ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா அந்த தாக்கம் இன்னும் இருக்கு. குறைச்சி மாதிரி இடம் மாத்தி என கடுப்பேற்ற அவனை முதல்ல முடிக்கிறேன். ஓ ரிட்டர்ன் ஒரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். பரவாயில்ல. ஏதோ ஒரு ஸ்பீடு தானே. இல்லை எப்பவுமே தோட்டோக்கு பின்னாடி தான் ஓடுவான். தோட்டோட கம்பேர் பண்ணும்போது மேலே மட்டும் கை வச்சிடக்கூடாது அதான் நாய். அப்பாடி. இந்த கிளாப் இருக்கிறதுனால தப்பிக்கலாம், இல்லைன்னா அவ்வளோ. எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் நானும் இனி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. ஏற்கனவே இந்த சபிக்கப்பட்ட ஆன்மாவும் பிளாக் பிளாஷ பயன்படுத்துது. அப்படின்னா பின் தங்கி இருக்கிறது நான் மட்டும் தானா? நீங்க உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவரா இருக்கீங்க பிரதர். ஆனா ஓய் தோதோ, உனக்கு இது போதும் நினைக்கிறியா? உன்னோட பிரதரை மறுபடியும் தன்னந்தனியா தவிக்க விட போறியா? ஓய் தோதோ.
ஃபுல் ஸ்பீடு எடுக்கிறான் போல. இதெல்லாம் அவனுக்கு தான் ஆகாமல் இருக்கணும். கை படாமல் எது நடந்தாலும் ஓகே. ஓ செத்தான்டா. இடிக்குதே. ஐயோ ஒண்ணுமே ஆகலையே. தாக்குதல் எந்த அளவுக்கு பலமா இருந்தாலும் நீ இந்த பிளாக் ஃபிளாஷ்னாலே தாக்குனாலும் என்னுடைய ஆன்மாவை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்க. இந்த பெரிய அடிக்கு செத்து இருக்குன்னு நினைச்சேன், ஒண்ணுமே ஆகல. அந்த நேரத்துல அங்க சண்டை போட்டுட்டு இருக்க அந்த 3 பேருமே அவங்களோட எல்லையை மீறி 120% சக்தியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஃபுல் பவருக்கு மீறி சண்டை போட்டுங்கிறான். எவ்வளோடா வச்சுனுங்கிற பக்கத்துல இருந்து தாக்கும் போது இடம் மாதிரி பிரயோஜனம் இல்ல. அவன் டாப் கியருக்கு போயிட்டான். எதுவுமே மாற முடியாதுமே, எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான். சைக்கோ வெளியே வந்துச்சு. ஹீரோங்கிறவன் எப்போதுமே கடைசியா தான் வருவான். ஆனா அது வரைக்கும் போராடினவங்களும் உண்மையான ஹீரோஸ்ங்கிறத மத்தவங்க மறந்துடுறாங்களோன்னு தோணுது. அடுத்த எபிசோட் மெட்டமார்ஃபோசிஸ். முதல்ல நீ லேட்டா வந்ததுக்கு லெட்டர் எழுதி கொடு. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது என்னமோ தெரியல, டோடோ வந்தால் மட்டும் எங்களுக்கு ஒரு தனி எனர்ஜி வந்து அவனோட ஃபைட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து. சுகுணா இவங்கெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக ஃபைட் போடுறாங்க. பட் அதை விட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது டோடோட ஃபைட்டு. ஏன்னா இவன் இந்த ஃபைட் வந்து அந்த டெக்னிக் பிடிச்சிருக்கு. ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்னன்னா வெறுப்பேற்றி தானே விளையாடுறானுங்க. நம்மக்கிட்ட விளையாடி அந்த சிரிச்சு அவங்க டெக்னிக் யூஸ் பண்ணுறப்போ இவன் சுகுணாவே வந்தாலும் அவன் ஐ பவர் எடுக்கிறப்போ அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல. அந்த பவர்லாம் மிக பெருசாக இருக்கா. ஸோ இவனுக்கு என்ன வழிபடுறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே மாட்டேங்குது அந்த அந்த ஸ்பீடுக்கு. பட் டோடோ அது வந்து இன்ச்சாலும் நம்மளுக்கு தெரியுதா, அதனால நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவன் வேதனையாக வருது, அவன் வெறியாக வருது, அந்த சைக்கோ திணறது, இது எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மற்றவங்க அடிச்சா பவர் எடுத்து அடிப்பாங்க, இப்போ டோடோவாலே கையால் குத்தி அந்த ஒரு சவுண்டு கேட்கும்போது நமக்கு அப்படி இருக்கு. செம்மையா இருந்துச்சு இந்த எபிசோட். அந்த பாடிக்கும் அந்த உருவத்துக்கும் அது இவனுங்க அதுவும் பிரதர் மேலே கை வச்சா அவன் என்ன வெறியாவான்னு தெரியும். ஸோ இவங்க 2 பேர் டாக் டீம் ஆனாலே வந்து வேற லெவலில் இருக்குது. இவங்க பாண்டிங் அப்படி அவன் இவன் விட்டு கொடுக்க மாட்டேன், இவனுக்கு அவனுக்குன்றப்போ வேவும் கரெக்டாக இருக்குன்றனால கரெக்டாக சிங்க் ஆகுது. அதேமாதிரி நான் இறந்துட்டான்னு நினச்சேன். பட் வந்து இவங்கள்ட்டையும் அந்த காப்பாற்றுற பவர்ஸ்லாம் இருக்குது மெடிக்கலில். நான் அதெல்லாம் இருக்காது அவ்வளோதான் நினச்சேன். பட் இருக்குது. ஸோ அப்படி தான் இவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க போல். ஒரு டீம்லேயும் அந்த மாதிரி ஆள் இருப்பாங்க போல இருக்குது. அது இப்போ தான் காட்டுறாங்க. இது முன்னாடி காட்டின நிம்மதியாக இருந்திருக்குல்ல, அவ்வளோ இறந்துட்டாலோன்னு பயந்தேன். பட் வந்து கன்ஃபார்ம் இல்லைன்றான். இப்போ நாடி துடிப்பு இருக்குது, நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன்ட்டு தான் போயிருக்கா. காப்பாற்றிட்டா நல்லா இருக்கும். பாப்பா அது என்ன நடக்குது. எனக்கு அந்த கேரக்டர் போகாதுன்னே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நல்ல பயங்கரமான ஒரு கேரக்டர் ப்ளஸ் இட்டாத வரைக்கும் அவருக்கு ஒரு காம்போ சூப்பராக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு தோணுது. அதனால ஏன்னா அந்த புஷிகோர டீம் அந்த 3 பேருமே ரொம்ப கரெக்டாக இருக்கிற டீம். அதில் எதுவுமே ஆகிடக்கூடாது. பேண்டா டீமும் அப்படி தான். அந்த டீம்லேயும் எதுவும் ஆகிடக்கூடாது, இந்த டீமும் ஆகிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கரெக்டாக இருக்கிறது. அந்த வே கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்களாம் விட்டு கொடுக்காத ஆளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்து குறைஞ்சிட்டே போயிட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கோஜோமே ஆளுங்களாம் கூட டபுள் மைண்ட் செட்டாக இருக்காங்க. அவங்க வந்து வெறுப்பில் இருப்பாங்க. மனுஷங்கனாலே இப்படி தானே இதனால தான் நடக்குதுன்னு ஒரு வெறுப்பில் இருக்காங்க. பட் இட்டாதோரி இவங்கெல்லாம் வந்து ஒரே நேர்கோடு மனுஷங்களை காப்பாற்றணுன்ற ஒரே எண்ணத்தில் இருக்கிறவங்க. இவங்களும் இல்லாமல் போயிட்டா ரொம்ப கஷ்டம். மனசு விட்டான் அவன், நான் செத்துறேன், நான் இருக்கிறனால தானே பிரச்சனை, நான் என்னால் தானே இவ்வளோ உயிர் போய்க்குதுன்னு அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் நனாமியோட லாஸ்ட் வார்த்தை என்ன, உன்னை நம்பி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அதை மறந்துட்டான். அவர் இழந்தது இதுக்கு முன்னாடி இதுக்காக இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் போராடி இவ்வளோ உயிர் போயிருக்கும். அதுக்கெல்லாம் வேல்யூ பண்ணோம்ல. அதை டோடோ வந்து கரெக்டாக புரிய வச்சான். கரெக்டான இடத்துல வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எனக்கு வந்து ஜேஜேகேல நீங்கள் வந்து எனக்கு கேள்வியே கேட்க வேணாம், எனக்கு பிடிச்சால் டோடோ வர்த்தந்தான்ட்டு நான் 100% சொல்லுவேன். நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் யூஜு வந்து எப்போவுமே அந்த சென்டிமெண்ட்டில் ரொம்ப இருந்தால் எனக்கு கடுப்பாக இருக்கும், பிடிக்காது. அவ்வளோ இருக்க வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தோணும்.
ஏன்னா இறந்ததை நினச்சி நீ ஃபீல் பண்ணுறது பதில் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ ஏதாச்சும் பண்ணலாம்ல. அந்த உயிரை நீ காப்பாற்றினா இதுக்கு அது ஈக்குவல் ஆகிடும். உன்னால் ஏதோ பண்ணோன்ற ஒரு திருப்தியாவது இருக்கும். கை விட்டுட்டேன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அது இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக. அந்த டோட என்ட்ரி தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருந்துச்சு. அது சுகுணா தான் கை தட்டான் அப்படின்னு நான் சுகுணா திரும்ப வந்துச்சு அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, அது வந்து இவனோட வேக்கு அது கம்முன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவன் வந்தது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். அதே மாதிரி இட்டாதோடைய ஃபீலிங் புரியுதுங்க. ஏன்னா நார்மல் மனுஷனாக இருந்து யோசிச்சு பார்த்தா அவனை என்ன மாதிரி தான் நம்மளும் யோசிப்போம். இது வந்து இப்போ இவங்களாம் பழக்கப்பட்டாங்க. டோடோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து இதில் இருக்கிறவங்க, அவங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இவனுக்கு இன்னும் புரியறதுக்கான டைமே இல்லை. அதுக்குள்ளே டக்கு டைம் மிஷின் போயிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு, எல்லாம் வார் வரைக்கும் வந்துச்சு. இன்னும் அவன் இதெல்லாம் பழகலை. இப்போ தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறான், தெரிஞ்சுக்கிறான், பிரித்து பார்க்குறான். அந்த பக்குவத்துக்கே வந்திருக்கான். இதெல்லாம் வந்து பின்னாடி அவனுக்கு யூஸ் ஆகும். நாளைக்கு டோடோமாய் அவனும் தெளிவாக முடிவெடுப்பான். ஸோ ஒரு மனுஷனாவது டக்குன்னு இதுக்குள்ளே வந்ததுனால தான் அவன் திணறான். இது எப்படா எது சரி தப்புன்றது திணறிட்டே இருக்கான். ஸோ அது கரெக்டாக. ஆனால் இதை பற்றி நாங்கள் பேசினப்ப நான் சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் இவ்வளோலாம். ஏன்னா அது வந்து மனுஷனே இல்லை, அவங்களுக்கே தெரியாமல் அது நடந்தது. வர்றதும் ஒரு வேறு ஆத்மானும் போது அங்கே நீ மனுஷனை வச்சு பார்த்தா ஆத்மா அங்கே வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து உன்னோட தப்பும் கிடையாது. நீ அதுக்கு எந்த இடத்துலையும் காரணமாக மாட்டேன்னும் போது நானாக இருந்தால் அந்த ஃபீல் வராது நான் சொல்லிட்டேன். பட் அது எதிரில் நடக்கிறப்ப அது நம்மளால முடியுமான்றது கஷ்டம்தான். நம்மளுக்கு எல்லாமே சுத்தம். இது வந்து இப்போ இவன் மனுஷன் தானே, மனுஷனை உருவாக்கி நிற்க வச்சிருக்கான். அது நம்மகிட்ட கெஞ்சுது கதறுதுன்றப்போ நமக்கு ஒரு ஹியூமனாக வந்து அந்த இது வரதான் செய்யும். உள்ள ஒரு ஈரம் தான் இருக்கும். ஐயோ அது கதறுது அழுது, அதை போய் நான் எப்படா கொள்றது. இப்போ இந்த மாதிரி சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து இதுதான் பண்ணுவேன்னு பண்ணுறோன்னா நம்மளுக்கு அடிக்க தோணும். கெஞ்சரவனை எப்படி அடிக்க தோணும். ஆனாலும் அது கல்லாக்கிட்டு இல்லை வேறு வழி இல்லைன்றது அந்த கல் மனசாக வர்றதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். ஆனால் கதறுனாலும் வெளியே இருக்கிற உருவம் வந்து வேற, அது வேற ஒரு விஷயம் நம்மளுக்கு பண்ண வருதுன்னும் போது எனக்கு தெரிஞ்சு கதறதை விட இது கொண்டு தான் ஆகணும். வேறு வழி ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்போது வந்து நீ சென்டிமெண்ட் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ இங்கே எதுவுமே நடக்காது. அதுதான் அதுக்கு புரிஞ்சது கொஞ்சம் டைம் ஆகுன்ற. இப்போ தானே பார்க்குறான் ஒன்று வர அதுதான் ஃபஸ்ட்டு கோஜோவும் இதை ஃபஸ்ட்டு அவன் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் நாளைக்கு இதுக்குள்ளேயே விழாமல் வச்சான். அவன் இறந்த மாதிரியே இருக்கட்டும்னு 2 நாள் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பிரித்து பார்க்குறது அவனுக்கு புரியணும், இதுக்குள்ளே வந்துட்டா இப்படி தான் இருக்கும்ன்றது. இப்போ நனாமிக்கும் அந்த ஃபீல் தான் இருக்குது. அவர் இதெல்லாம் பார்த்து வெறுத்து கொஞ்சம் ஒதுங்கி போனார். திரும்ப இல்லை மனுஷங்களுக்கு இதுதான் கரெக்டுனா நம்ம செஞ்சு தான் ஆகணுன்ட்டு தான் திரும்ப வந்தார். ஸோ அந்த மாதிரி அது அந்த கூட இருக்கிறவங்க நினச்சி அவன் கொஞ்சம் மனசு இது பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா அப்புறம் மற்றவங்கள இறக்கலாமல் இருக்கிற மனுஷங்களா அப்படி இல்லை. ஸோ அதை நினச்சி அவன் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேராக வந்திருக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுறது மீன்ஸ் முன்னாடியே அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இவ்வளோ டிலே ஆகி இப்போ அவனுக்கு உணர்றது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமோன்னு எனக்கு இல்லை. டோட மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் டோட இதை அழகாக சொல்லி புரிய வச்சான். அவன் இதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கோ சரி தப்படுறதுக்கோ இல்லை. நம்ம பண்ணுறது கரெக்டு தான். நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க இதை போராடி நம்மக்கிட்ட அதை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அதை நோக்கி தான் போகணும். அதில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிருந்தால் நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது. அப்படியே நின்ற வேண்டியதான். இன்றைக்கி வந்து இவ இறந்துட்டான்ட்டு இவளுக்காக ஃபீல் பண்ணி நீ நின்றுட்டினா உன்னை நானும் செத்துறேன்னு சேர்த்திட்டான். நீ காப்பாற்ற வேண்டிய லட்சக்கணக்கான பேர் பின்னாடி இருக்காங்க. அவங்களே நீ விட்டுற மாதிரி ஆகிடும். ஒரு உயிருக்காக நீ 1,00,000 உயிர் விட்ட மாதிரி ஆகிடும். இல்லை அடுத்த மூவ் பண்ணி போனால் தான் அவங்களையாவது காப்பாற்றலாம். இருக்கிறவங்கள காப்பாற்றணும் ஓடினா தான் ஓட முடியும். இல்லைன்னு நின்றுட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.